உண்ண வேண்டும் என்று விருப்பம் கொண்டு வருந்தி அலைகின்றது பெண்மான். சிறிய குன்றங்களை உடைய வெப்பமான மலைப்பக்கத்தில் உள்ள நிலத்தில் அந்த நீரை தேடிச் செல்கிறது. தாயுடன் செல்ல இயலாத மென்மையான தலையை உடைய மானை கன்று ஊர் பசுக்களோடு சென்று சேரியில் புகுந்து அவற்றோடு மேய்கிறது. சேரி பெண்டீர் இந்த கன்றைக் கண்டு அஞ்சுகிறார்கள். அழகான வேலைப்பாடுகள் அமைந்த மணிகள் நீக்கப் பெற்ற வேல் படையைப் போல பேய்கள் உலாவுகின்றன நடுச்சாமத்தில். ஆசையோடு நெஞ்சோடு கலந்த உணர்வினலாய் தலைவி தலைவனை பிரிவை நினைத்து வருந்துகின்றாள். பாலை நிலத்திலே வாழ்கின்றவர்கள் அந்த பாலை நிலத்தைப் போலவே இரக்கமற்று வறண்டு கிடக்கின்றனர் நெஞ்சத்தில். அவர்களின் தொழிலாகிய கொலையையும் கொள்ளையையும் திறம்படச் செய்வதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். கொலை தொழிலில் வல்லவனாகிய வேடுவன் விரித்து வைத்த வலையை அறுத்துவிட்டு ஓடுகிறது சேவல் புறா. சிலந்தி வலையைக் கண்டு அந்த சேவல் அஞ்சுகின்றது. அத்தகைய சுழன்று அடிக்கின்ற சூறாவளி காற்றை உடைய பாலை நில வழியிலே தலைவர் செல்கின்றார். உருக்கிய அரக்கை போன்று சிவந்த நிறம் கொண்டது வட்டமாகிய முட்டினை உடைய ஈங்கையின் பஞ்சு போன்ற தலையை உடைய புதிய மலர்கள். தேன் துளி வாடைக்காற்றில் உள்ள உருக்கிய அரக்கை போன்ற சிவந்த நிறம் கொண்ட வட்டமாகிய முட்டினை உடையது ஈங்கையின் பூ. அதன் பஞ்சு போன்ற தலை மலர புதிய தேன் துளி வாடைக்காற்றில் வந்து கலக்கிறது. அந்த வாடைக்காற்றை தாங்க இயலாமல் வருந்தும் இயல்பு தலைவிக்கு உண்டு. இதனை நினைக்கின்ற தலைவன் அந்த பாலையைப் போலவே மனம் வெதும்புகின்றான். யானை புலியோட சண்டை போடுறது. அந்த புலியோட சண்டை போடும்போது அதனுடைய தந்தத்தில் ரத்தம் தோய்ந்து அந்த புலியினுடைய ரத்தம் தோய்ந்ததுனால வந்து எழக்கூடிய இயல்பான வாசனையோட அந்த யானை பார்ப்பதற்கு பயங்கரமாக காட்சியளிக்கிறது. அந்த யானையினுடைய தந்தத்தின் அடியில் நன்றாக திரண்ட முத்துக்கள் நிறைய இருக்கு. அந்த முத்துக்கள் ஓசை செய்யும்படியாக மேட்டு நிலத்துல வேங்கை மரத்தின் மீது அதனுடைய அடிமரத்தை போய் அந்த யானை மோதுறது. அந்த யானை முறிக்கின்ற போது அதனுடைய கிளைகளில் இருந்து வேங்கை பூக்கள் சிதறுகின்றன. அந்த சிதறின வேங்கை பூவை எடுத்து தன்னுடைய கன்றுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஊட்டி மகிழ்கிறது அந்த பெரிய யானை. இந்த மாதிரி நிறைய யானைகளை உடைய மலை பிளவுகள் அந்த பாலை நிலத்திலே அதிகமாக இருக்கு. அந்த காட்டை பார்த்தா கார்த்திகை நட்சத்திரத்தோட பெயரால தர்மம் செய்வதற்காகவே ஏற்பட்ட ஒரு மாதத்துல விண்ணில இயற்கையா தோன்றக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளிய அதிகமா மிஞ்சும்படியா இருக்கக்கூடிய பொன் விளக்குகளோட வரிசை போல காட்சியளிக்குது அந்த காட்டினுடைய தோற்றம். அந்த காட்சியை அந்த காட்டில் இருக்கக்கூடிய கோங்க மரங்களும் அதுல மலர்ந்திருக்கக்கூடிய பூக்களும் ஏற்படுத்துறது. அந்த மலையில அருவி பெரிய ஓசையை வந்து எழுப்பின்னு இருக்கு. அந்த அருவியினுடைய பிரதேசங்கள்ல ஆளிங்கிற ஒரு புதுவகையான விலங்கு சுற்றி திரியுது. அது இயற்கையாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எந்த பெரிய விலங்கையும் கொல்லக்கூடிய கூர்மையான நகங்கள், அழகான கோடுகள் அந்த ஆளிக்கு இருக்கு. அது புலியை கூட வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக கொன்னுடும். புலியை கொல்லக்கூடிய யானையை கூட அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வெகு எளிதாக அடிச்சிடும். அப்படிப்பட்ட வீரமிக்க ஒரு யானையை எளிதாக உணவாக கொள்ளும். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த விலங்கு அந்த ஆளி. இந்த அற்புதமான விலங்குகள் அதிகமாக உலவர காடு இந்த பாலை பெருங்காடு. பறவைகளோட இறகுகள் எல்லாம் வளைஞ்சு அழகா காணப்படுறது. அதுல பல இடங்கள்ல அந்த பறவைகள் நடந்து சென்ற காலடி சுவடுகள் இருக்கு. நீரற்ற பகுதிகளில் நீரை தேடி இந்த பறவைகள் அரைஞ்சு திரியுது. அந்த பறவைகள் அலைந்து திரியக்கூடிய பகுதியெல்லாம் மென்மையான மணல்கள் வாய்ந்ததாக அதனுடைய கால்களுக்கு வருத்தம் தராததா இருக்கு. அந்த நேரத்தில் மேனியை வருத்தக்கூடிய ஒரு வாடைக்காற்று அதிகமாக வீசுது. அந்த வாடைக்காற்றோட வேகத்தினாலே கரும்பு வந்து வெண்மையான பூக்கள் பூத்து வேந்தனுக்கு ராஜாக்கு கவரி வீசுற மாதிரி தன்னுடைய பூக்களை வந்து விரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த காட்சி
பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் மிகுந்த துன்பத்தை தருவதாக அமைந்து விடுகிறது. வேப்பம்பழத்தை வௌவாலுக்கு சாப்பிட பிடிக்கலை. அதனால் அது என்ன செய்யறது அப்படின்னா இருப்பை மரத்தோட பழத்தை தேடி போடுது. வேப்ப மரத்தோட பழம் பொன்னிறமாக சுவை பொருந்தியதாக இருக்குது. ஆனால் இந்த இலுப்பம்பழமும் பாலே இல்லை, அப்படியே வறண்டு காணப்படுறது. இந்த பழத்தை இந்த வௌவால் தேடி சென்று சாப்பிடுகிறது பாலை நிலத்தில். இந்த வௌவாலோட மேலே இந்த இருப்பை மரங்கள்லேருந்து படக்கூடிய துகள்கள் உதிர்றதுனால அது எப்படி இருக்குது அப்படின்னா சுடர் விட்டு எரியக்கூடிய நெய் தீபத்தை போல காட்சி தருது. அந்த சுடரானது அணைவது போல மேலேந்து பனித்துளிகள் சிதறி வீழ்கிறது. இந்த பனித்துளிகள் விழக்கூடிய காலம் விடியற் காலம். சாதாரணமாக அந்த விடியற் காலத்தில் ஒரு ஆண் யானை புலியோடு சண்டை போடுறது. சண்டை போடும்போது அதனுடைய கால்களில் கடுமையான புண்கள் ஏற்படுறது, ரத்தம் சிந்துறது. இந்த ரத்தம் சிந்திய கால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் மரத்தினுடைய பட்டைய உரிச்சா எப்படி சிகப்பா தெரியுமோ அந்த மாதிரி காணப்படுறது. பெண் யானை என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா கோங்க மரத்தினுடைய பட்டையை உரிச்சு அதனுள்ள இருக்கக்கூடிய ஈரத்தை பருகி தன்னோட தாகத்தை போக்கிக்கிறது. இந்த கோங்க மரத்தினுடைய அடிபாகமும் சந்திர ஒளியில செம்மையா திகழக்கூடிய பருத்த யானையோட கால்பாகமும் ஒன்றாக தெரிகிறது. ஒன்று வேதனை அளிக்கிறது, மற்றொன்று துன்பத்தை தணிக்கிறது. இதை போல தலைவியோட நினைவு வேதனை அளிக்கிறது. அவளை பிரிந்து சென்ற வழி அவனுக்கு மிகுந்த துன்பத்தை தருகிறது. ஆனால் அவளோடு கலந்த அந்த நிகழ்வுகள் அவனுக்கு இனிமை ஊட்டுகின்றன. பாலை நிலம் முதல்லேருந்து சொல்லிண்டே வர மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையானது, வறண்டது, நீரற்றது, வெம்மையானது, கொடிய விலங்குகள் கோபத்தோடு திரிவது, அதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாததுனால மிகுதியான வருத்தத்தோடும் கடுமையான கோபத்தோடும் இந்த விலங்குகள் அந்த காட்டில் உலாவுது. அந்த விலங்குகளை போலவே மனுஷங்களுக்கு தேவையான உணவு முதலான பொருள்கள் அந்த காட்டில் பெரும்பாலும் கிடைப்பதற்கில்லை. அதனால் அவர்களும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மிகுந்த கோபத்தோடு கண்ணில் எதிர்படுறவங்களெல்லாம் கொல்லக்கூடிய கல்மனம் உள்ளவங்களாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட கல்மனம் வாய்ந்த எயிற்றியர் என்று சொல்லக்கூடிய பாலை நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வழிப்பயணிகளை கொள்ளையிட வேண்டும் என்று நன்றாக இறுக்கி கட்டிய வில்ல ஓசை செய்கிறார்கள். அவங்களுடைய கொள்ளையை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக அவர்களுடைய பறையை முழங்குகிறார்கள். தன்னுமை என்பது அதனுடைய பெயர். இந்த மத்தளத்தின் ஓசை எல்லா இடத்துலையும் பரவுது. இதை கேட்ட உடனே வழிப்பயணிகள் அஞ்சி நடுங்குவது போல பருந்தினுடைய ஆண் பறவையும் என்ன செய்கிறது, அஞ்சி நடுங்கிறது. அது அந்த இடத்தை விட்டு அலறி ஓடுகின்றது. இத்தகைய கொடிய வழியாக இந்த பாலை நிலம் விளங்குகின்றது. பாலை நிலங்களில் பொதுவாக பார்த்தோன்னா அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விலங்கு யானை. இது தன்னோட அழகெல்லாம் இழந்து மெலிந்த தந்தங்களை உடையதாக, மெலிந்த உடலை உடையதாக, சோர்வாகவே பெரும்பாலும் காணப்படும். சோர்வு உடலுக்கு இருந்தாலும் அதனுடைய உள்ளத்திலே அதனுடைய தேவை மிகுந்த ஆற்றலை ஏற்படுத்திடுறது. இப்படிப்பட்ட யானைகள் தங்களுடைய கால்களாலே உதைத்து விளையாடுகின்றன வேல மரங்களை. இந்த வேல மரங்கள் இரு பக்கமும் அடர்த்தியாக நெறிந்திருக்கிறது அந்த பாலை காட்டில். அதே நேரத்தில் இந்த வேல மரங்களை ஒட்டி கொன்றை மரங்கள் நிறைய இருக்கு. இந்த கொன்றை மரங்கள் என்ன செய்கிறது, பொன்னை போன்ற பூக்களை பூத்து சொருகின்றன. இந்த பொன்னை போன்ற பூக்கள் பார்ப்பதற்கு அழகான நகையணிந்த பெண்ணை போல காட்சி தருகின்றன. கொடுமையான பாலை காட்டில் தலைவனோட தலைவியும் இன்பமாக கொண்டிருக்கிறாள். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவளால் அதிக தூரம் நடக்க முடியவில்லை. ரொம்ப சோர்வாக காணப்படுகிறாள். இதை பார்த்த உடனே தலைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவளுடைய வருத்தம் நீங்கும்படியா ஒரு பருத்த மரத்தினுடைய நிழலிலே உட்காந்து வைக்கிறான். பாலை நிலத்தில் பொதுவாக பார்த்தோன்னா இலைகள் சின்னதாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இலைகளே இல்லாமல் வறண்ட கிளைகள் இருக்கும். அப்படிப்பட்ட மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மரத்தோட வரி வரியாக படிந்திருக்கக்கூடிய சின்ன நிழல்ல அந்த தலைவியை தங்க வைக்கிறான். மரத்தினுடைய உச்சியில் மாத்திரம் சில இலைகள் இருக்கு. அந்த வழியாக வேகமாக கொண்டிருக்கிறது ஒரு ஆண் யானை.
அது இந்த தலைவனும் தலைவியும் அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கறது. பார்த்த உடனே அதுக்கு என்ன தோணித்தோ தெரியல, அது என்ன செய்யறது, இவர்களை எந்த விதமான தொல்லையும் பண்ணாம வேறு பக்கமாக சென்று மரத்தோட உச்சியில இருக்கக்கூடிய இலைகளை இழுத்து தான் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்கிறது. அதே நேரத்துல தின்று முடித்த உடனே ஏற்பட்ட சந்தோஷத்தால அது கம்பீரமாக பிளிர்கிறது. இதை கேட்கிறது எங்கேயோ தூரத்துல இருக்கக்கூடிய பெண் யானை. தன்னுடைய கணவனுக்கு என்ன நேர்ந்ததோ அப்படின்ற பயத்தோட அந்த யானை அலறிக்கொண்டே ஓடி வருகிறது. பாலை நிலத்திலே வாழக்கூடிய அந்த கொடுமையான எயினர்கள் இலை மாதிரி நுனியை உடைய வேலை மிகுதியா பயன்படுத்துறாங்க. அப்படி மிகுதியாக பயன்படுத்தி வழிப்பயணிகளை பொழுதுபோக்காகவே கொன்று குவிக்கிறார்கள் இந்த பாலை நிலத்திலே வாழக்கூடிய மக்கள். அவர்கள் பயன்படுத்தியது போக எஞ்சி இருக்கக்கூடிய உடல்கள் அப்படி இப்படியே அங்கங்க சிதறி கிடக்க, அந்த வழியாக அந்த உடல்களை தின்பதற்காகவே ஆசையோடு வருகிறது ஒரு கழுகினுடைய ஆண் பறவை. அந்த பறவையை அந்த பிணங்களை தின்னவிடாது தடுக்கிறது வயதான ஒரு நரி. அது தன்னோட நிழலை பார்த்தே தானே விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த நரி இந்த கழுகினுடைய சேவலை விரட்டிட்டு இது என்ன செய்யறது, வேகமாக அந்த உடல்களை தன்னுடைய மனம் போனபடி தின்று தீர்க்கிறது. இப்படி வேக வேகமா சாப்பாட்டை அடைச்சுட்டா சாதாரணமா விக்கல் வரும், தாகம் எடுக்கும். அதுபோல இந்த நரிக்கு கடுமையான தாகம் எடுக்கிறது, நான் வறண்டு போறது. ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் தான் இல்லை. அந்த தண்ணீர் கிடைக்காமல் அங்கும் இங்குமாக அலைஞ்சு திரிஞ்சு அந்த பாலை நிலத்திலே அந்த நரி வருந்தியது. தலைவன் சென்று கொண்டிருக்கிறான் என்னும் நினைவே ஒரு தலைவிக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும். தன்னை பிரிந்து அவன் செல்கின்றான் என்பதனால் அவளுடைய மனமானது வேதனையினாலே அந்த வாடை காற்றை போலவே வாட்டம் கொள்ளும். அவ்வாறே அவன் பிரிந்து செல்லும் வழியினுடைய கொடுமைகளை நினைக்கும் போதெல்லாம் அவன் நிச்சயமாக மீண்டு வருவானா, சொன்ன காலத்திலே வந்து சேர்வானா, இல்லை வரும் வழியிலே ஏதாவது துன்பங்களுக்கு ஆளாவானா, அவனுடைய உடல் நோயுறுமா என்றெல்லாம் எண்ணி எண்ணி அந்த தலைவி வருத்தம் கொள்கிறாள். அவளுடைய வருத்தம் அழகழகான பாடல்களாக வெளிப்படுகின்றது. இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய அவலச்சுவை நம்மையும் அந்த சுவையிலே ஆழ்ந்து தோய்ந்து வருத்தப்பட வைக்கிறது.